ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ராகி அடை நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான முறையில் கேழ்வரகு மாவோட முருங்கைக்கீரை சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ராகி அடை ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி அடை காலையில் செஞ்சிங்கன்னா நைட் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிடலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் கேழ்வரகு மாவு நமக்கு கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணின 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். ஸோ நம்ம வெங்காயம் சேர்க்கிற அளவுக்கு ராகி அடையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். 2 கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை 2 டைம் தண்ணியில் நல்லா அலசிட்டு உள்ளே சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ பச்சை மிளகாய் நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், அதனால் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்தை விட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவோடைய பதம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ராகி அடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு இதை நல்லா மெலிசாக தட்டிடுங்க. ஸோ அப்பப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு தட்டினீங்கன்னா ராகி அடை இது மாதிரி நல்லா மெலிசாக தட்ட வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஒரு சைட் மீடியம் ஹீட்லேயே வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைட் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ராகி அடை ஒரு சைடு லைட்டாக வெந்துடுச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த ராகி அடை பண்ணுறம்போது ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. ராகி அடை நல்லா வெந்து லைட்டாக கலர் மாறினதும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ராகி அடை 2 சைடும் நல்லா வெந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் முருங்கைக்கீரை இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ராகி அடையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ராகி அடை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்ற போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ராகி அடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.